குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழுக்கு ஆங்கிலம் 12/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:33. திதி இன்று அதிகாலை 4:58 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 11:46 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. நாம யோகம் இன்று காலை 9:14 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் மாலை 5:09 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசுல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 11:46 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. பைரவர் வழிபாடு சிறப்பை தரும். கண்ணூறு கழித்தல் இன்னைக்கு செய்யலாம். ஏன்னா மார்கழி மாதத்தில் கடைசியாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் இல்லாம நிறைய விசேஷங்கள் நிறைந்த இந்த மாதத்தில் இன்றைய கடைசி நாள் கண்ணூறு கழித்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதை செய்யுங்கள். இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு எந்த விதமான பண்டிகையும் கிடையாது. திங்கட்கிழமை தான் உங்களுக்கு போகி பண்டிகை. அதனால இன்னைக்கு எல்லாம் வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்துகின்ற ஒரு நாள் இன்னைக்கு. அதை செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். ஏன்னா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பழையதை கழித்து புதியன புகுத்தல் அப்படின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு எல்லாமே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி ஒற்றை அடித்து, இந்த துணிமணிகள் எல்லாமே, இந்த பெட்ஷீட் அதெல்லாம் இருக்கும் வீட்டில், அதெல்லாம் செய்வாங்க. பாயெல்லாம் கழுவுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதை இன்னைக்கு செஞ்சிருங்க. பொங்கல் போகி பண்டிகை கொளுத்திட்டு அப்படியே நீங்க விழாவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துருவோம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும். கும்பத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான். மீனத்தில் ராகு பகவான். ரிஷபத்தில் குரு பகவான். மிதுனத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும். கடகத்தில் அங்காரக பகவான். கன்னியில் கேது பகவான். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமமான ஒரு நாள். நான் அந்த வகுப்பு சொல்லியிருந்தேன். அந்த வகுப்பு என்றைக்கு போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா பொங்கல் கழிச்சு தான் அந்த தாந்திரிக மாந்திரிக வகுப்பு போட போறோம். அதனால எல்லாருமே கத்துக்கலாம். இவங்க தான் இந்த ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளே காப்பாத்திக்கிறதுக்கும் கத்துக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலம் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தனவரவில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய புரிதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. உங்களுடைய செயல்பாட்டுல வெளிநாடு, அதாவது சிந்தித்து செயல்படுங்கள். இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லிடுவோம், ஆனா செய்ய முடியாது சில நேரத்தில். அதனால சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். செலவுகளும் இருக்கும் இன்னைக்கு. அதே போல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கின்ற ஒரு நாள். மனசுல ஒரு துணிவோடு சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் சாதகமாக அமையும். நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு தன வரவும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர் தடைகள்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திர பயணங்கள் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே,
மனசுல ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி சிக்கனமாக செயல்படுவது இன்றைய தினம் மிகவும் நல்லது. அரசு துறையில மாற்றங்கள் காணப்படும். இன்னைக்கு செலவுகள் கூடுமே தவிர குறையாது. அதனால கொஞ்சம் பார்த்துக்கங்க. சக ஊழியர்களால் அலைச்சல்கள் ஏற்பட, வியாபாரத்துல போட்டிகள் ஏற்பட, இன்னைக்கு நம்பிக்கை நிறைய இன்னைக்கு தேவை உங்களுக்கு. நம்பிக்கை வேண்டிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நம்பிக்கையோடு செய்யுங்க எதையும். அப்பதான் அது நல்லது. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்கார் ஒத்துழைப்பு கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தந்தை வழியில ஆதரவு சேவை பணியில் ஆர்வம் ஏற்படுகின்ற நாள். மற்றவர்கள் பிரச்சனைகள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. சிந்தனை போக்கில் சில தெளிவுகள் ஏற்படும். தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உத்தியோகத்துல வேலையில பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். வழக்கு விஷயங்களை பொறுமையை கையாளுங்கள். இன்றைய நாள் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. அதிசய வடதிசை, அதிசயம் 4ஆம் எண், அதிர்ஷ்டம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உருவாகும். இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் சோர்வு ஏற்படும். உத்தியோகத்துல உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். சில உதவிகள் மூலம் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க. நண்பர்களுக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாலின மக்களிடம் பொறுமையோடு நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 3ஆம் எண், அதிர்ஷ்ட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோட ஒரு செயல்பாடு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதனுடைய செயல்பாட்டில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சகோதர வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். மனதில் தோன்றும் எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுப்பீங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கும் நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர் முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் குறையும். உயர் அதிகாரி இடத்தில் விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். புதிய செயல்பாட்டுல சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதம்லாம் குறையும். பிரபலமானவர்களால் ஆதாயம் ஏற்படும். சுபகாரியத்துல விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி இன்னைக்கு செலவுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். ஒரு சில விஷயத்துல ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட இசை வடகு திசை, அதிர்ஷ்ட 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்களாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். எதிர்மறை சிந்தனைகளால் சோர்வுகள் உண்டாகின்ற ஒரு நாள். விவேகமான செயல்கள் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கும். அதனால உங்களோட இருப்பவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும். கொஞ்சம் உடல்நிலை ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உண்டாகும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்கள் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க. பழைய நினைவுகள் மூலம் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழல் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 3ஆம் எண். அதிர்ஷ்ட ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு இன்னைக்கு உடல்ல ஒரு விதமான சோர்வு ஏற்படும். கவனமா இருங்க. அனுஷ நட்சத்திரக்காரர் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. கேட்டை நட்சத்திரக்காரர் புரிதல்கள்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நண்பர்களின் ஆலோசனை நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புத்துணர்ச்சியான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். சுபகாரின் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். கூட்டாளிகளிடம் ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்துல சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை. அதிசயின் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, விருந்தினர்கள் வருகை ஏற்படுகின்ற ஒரு நாள். கால்நடை வியாபாரம், விவசாயம் தொடர்பான வியாபாரத்தில் மேன்மை அதிகரிக்கும். நெருக்கமானவர்களிடம் விருப்பங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் குறையும். எதிர்பாராத பொருள் வரவு ஏற்படும். இழுபறியான வேலையை செய்து முடிப்பீங்க. போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உறுதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பாச கலர்னு ஒன்று இருக்கும், அந்த நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரம் மேன்மை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மறைமுகமான எதிர்ப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. பெருந்தன்மையான செயல்கள் மூலம் நம்பிக்கை மேம்படும். இழுபறியான சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும். பொழுதுபோக்கு விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். காப்பீடு தொடர்பான விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். அனுபவபூர்வமான பேச்சுக்கள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் முயற்சிகள் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் பிறக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள்லாம் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அடுத்த மொழி பேசும் மக்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்கள் வருகையில் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள். விவசாயத்துறையில் மேன்மை ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.